ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். லெவல் 4 எக்ஸாம் கொஞ்சம் டிகிரி லெவலில் இருக்கும். இப்போ இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 வேக்கன்சி தான். அந்த 5ல் 3 வந்து யூஆர் அன்ரிசர்வ், ஓபிசியில் ஒரு வேக்கன்சி, எஸ்சியில் ஒரு வேக்கன்சி, ஆக மொத்தம் 5 வேக்கன்சி தான் அந்த எக்ஸாமுக்கு. கொஷின் பேப்பர் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின் பேப்பர். இப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் பேப்பரை பார்த்தலாம். என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் பேசிக். நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் வச்சு படித்தா வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் டிகிரி லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா 100 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்க போகுது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். உங்களுக்கு 2 hours தான் டைம். நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது. ஒரு தப்பான ஆன்சருக்கும் 0.25. அடுத்தது கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா பைலிங்குவல் லாங்குவேஜ். எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது சிலபஸ். சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளோட ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் 100 மார்க்குன்னு சொல்லியாச்சு. 100 மார்க்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறாங்கன்னா எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த 13 டாபிக்ஸை கவர் பண்ணி தான் இந்த கொஷின் பேப்பர் இருக்க போகுது. கொஷின் பேப்பரில் 100 கொஷின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிடுச்சு. அப்போது ஒரு டாப்பிக்கு 10 கொஷின் போட்டாலுமே நமக்கு 130 கிடைக்குது. அப்போது ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஒரு 7, 6 அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸும் ரீசனிங் எபிலிட்டியும் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் சரி அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதை தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பிகாம் முடிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் டைமிங்கில் நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் டைமிங் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 3 இயர்ஸாக நீங்கள் அதை தான் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்காம் முடிச்சுட்டோ ஒரு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்லேயும் அந்த எக்கனாமிக்ஸில் நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் டைம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும். அப்போது உங்களுக்கு காமர்ஸ்னால் என்னென்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ மேக்ஸ் படித்தவங்களுக்கு காமர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்காது. அதே போல் எக்கனாமிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பற்றின நாலேஜ் இருந்திருக்காது. இப்போது நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கம்மியான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாத சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரம் பேசிக்லேருந்து படிக்க நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போது எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. எக்ஸாமோட டேட் வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது 14/7/2024. கரெக்டாக சண்டே அன்னைக்கு இந்த எக்ஸாம் நடக்குது. ஓகேவா. இப்போது இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணுற டே வந்து பார்த்திங்கன்னா March 8. இன்றைக்கி இந்த டேட்டை நம்ம விட்டுடலாம். மார்ச்சில் இந்த மந்த் முடிகிற வரைக்குமே ஒரு 23 டேஸ் இருக்குது. ஏப்ரலில் ஒரு 30 டேஸ் இருக்குது. மேல ஒரு 31 டேஸ் இருக்குது. ஜூனில் ஒரு 30 டேஸ் இருக்குது. ஜூலையில் 14th அந்த 14 விட்டுட்டு மீதி 13 நாள். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு 4லேருந்து கணக்கு பண்ணால் கூட 127 டேஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இதோட சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 13 டாபிக்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இதில் இங்கிலீஷ் தானே ஜிகே தானே அப்படின்னு நீங்கள் விடாமல் எல்லாத்துக்குமே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எடுத்துக்கோங்க. இந்த 13 2ஆக பிரிச்சுக்கோங்க. அந்த 13ல் ஒன்று நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்ட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை நீங்கள் விட்டுருங்க. மீதி 12 சாப்டர்ஸ் இருக்குது. மீதி 12 இருக்குது சிலபஸில். அந்த 12ல் 6ஆக பிரிச்சுக்கோங்க. அதை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க வேலைக்கு போயிட்டு படிக்கலாம், சிலவங்க இதுக்காகவே படிக்கலாம். அப்போது நீங்கள் உங்களோட ருட்டீன் என்னென்ன இருக்குது, நீங்கள் இந்த டைமிங்கில் இதெல்லாம் நான் கம்பல்சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற டைமிங் போக இந்த டைமிங்கில் நான் ஃப்ரீயாக இருப்பேன், இதில் நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடுங்க. உங்களோட நோட்லேயோ நோட் பேட்லேயோ எழுதி வச்சுட்டு இந்தந்த டைம்லேருந்து இந்தந்த டைம் வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லியும் படிக்கிற அந்த ப்ரிப்ரேஷன் டைமிங்கில் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் டெய்லியுமே இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது
அன்னன்னைக்கு நடக்கிற அன்றாட நிகழ்வுகள் இல்லையா? அப்போ ஒரு ஒரு நாளைக்கும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் சேர்த்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அன்னன்னைய கரண்ட் அஃபேர்ஸை அன்னன்னைக்கு முடிங்க. நான் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் எந்த சோர்ஸ்லேருந்து படிக்கணும், எங்கெங்கே இருந்தெல்லாம் எந்த வெப்சைட்லாம் வந்து பெஸ்ட் வெப்சைட்ன்றது சில ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கூட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்ன்றது நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஒரு நாளைக்கு 10 கொஷின் போட்டாலே போதும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள் டாபிக், இதுவும் மேக்ஸோட ஒரு பார்ட் தான். இதுதான் உங்களோட டாபிக், இதை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. கண்டிப்பாக 11th 12th புக்கை விடாதீங்க. 11th 12th புக்கு என்சிஆர்டி அண்ட் ஸ்டேட் போர்டோட புக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சைட் பை சைட் கவர் பண்ணுங்கள். ப்ளஸ் அதை நீங்கள் உங்களோட டிகிரி, உங்களோட யூஜி நோட்ஸ்லாம் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். I hope you found this video very useful. Doubts comment பண்ணுங்க. Thank you for watching. Take care. Bye bye.